குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வி, சார் நான் ஆப்ஷன் பையராக இருக்கேன், நான் லாஸஸ் ரொம்ப பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் லாஸஸும் வரக்கூடாது, அந்த லாஸஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டோட்டலாகவே இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டிசிப்ளினை, அதாவது ஒரு ட்ரேடிங்னால் அதில் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும், அது சம்மந்தமான கொஸ்டின் தான். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்ஷன் பையர்ஸ் என்னை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்னா, லாஸ் வந்துடுச்சு, லாஸ் இப்போ நடக்குது, அதை ரெக்கவரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு லாஸ் வந்துடுச்சு, லாஸ் ஆல்ரெடி ஒரு 2-3 லட்சம் லாஸ் பண்ணிட்டோம், அந்த லாஸை நீங்கள் எத்தனை வருஷத்தில் இழந்தீங்க அப்படின்றத முதல்ல பாருங்கள். சீக்கிரமே ஒரு வருஷத்துலேயே ஒரு 3-4 லட்சம் இழந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அதிகப்படியான ஓவர் ட்ரேட், ஓவர் க்ரீடியால் தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு வருஷத்தில் 3-4 லட்சம் இழக்கிறதுன்றது என்ன சொல்கிறதுனா, டோட்டலாக எமோஷன் ட்ரேடிங்கில் தான் கண்டிப்பாக விட்டுருப்பீங்க. அதாவது மார்க்கெட்டை நம்ம ரெவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸில் பண்ணால் தான் ஒரு வருஷத்துலேயே 4-5 லட்சம்லாம் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக உங்களோட மைண்ட் செட்டப்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது கால்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷனில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கின இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க காலை. இந்த ஃபேஸ்புக், அப்புறம் இந்த ட்விட்டரு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, இதிலெல்லாம் 1008 கால்ஸ் வருது. ஏன் ப்ரோக்கரேஜே அந்தந்த ப்ரோக்கரேஜே கால்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கால்ஸை நம்ம பிலீவ் பண்ணி, அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க, அதிகபட்சமாக ஒரு 30 பாயிண்ட் கொடுப்பாங்க. நிஃப்டி 50ல் 30 பாயிண்ட்னாவே 2250 ரூபா காலி ஆகிடும். ஸோ அது மாதிரி ஒரு 3-4 ட்ரேடு ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதில் 3 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகுது, ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது. அப்போ அந்த சினாரியோ, அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தாலும் லாஸஸ் தான் உங்களுக்கு அதிகம். இந்த மாதிரி லாஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஏனோ தானோன்ட்டு அங்கங்கே போய் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை தான். நம்ம லாஸ் வந்துடுச்சு, அந்த லாஸை இப்போ நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ட்டு உடனே அர்ஜென்ட்டாக ட்ரேடெல்லாம் எடுக்கக்கூடாது. அதை சின்னதாக ப்ராஃபிட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தாதான் அது ஒரு நாளைக்கு டெவலப் பண்ணி ஓரளவுக்கு பெரிய பொசிஷனில் வரும்போது நம்ம லாஸஸ் ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகப்படியாக இப்போது ஆல்ரெடி நான் லாஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் அதை லாஸ்லேருந்து மேலும் லாஸ் வராமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னா, அது கம்பல்சரி நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். முதல் ஸ்டெப்ஸு நான் ஃபஸ்ட்டு இப்போ சொன்னது தான். லாஸ் ஆல்ரெடி ஆகிட்டீங்க, அந்த லாஸை நான் ரெக்கவரி பண்ணணுன்ட்டு அதிகப்படியாக மறுபடியும் போய் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நாள்னால் அந்த ஒரு நாள் 2-3 ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஏறும் இறங்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியலையா, இண்டிகேட்டர்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டர் வச்சுல ஒரு 2-3 இண்டிகேட்டரை வச்சு அது பையிங் சிக்னல் எங்கே கொடுக்குதோ அந்த மாதிரி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இதுதான். அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டண்ட் கேபிட்டலை ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்டில். இந்த கேபிட்டல் ப்ரொடெக்ட் அப்படின்றதான் ஆப்ஷன் பையர்ஸோட மிக பெரிய கோல்டன் ரூலு. அதாவது ரெக்கவரிக்கு முன்னாடியே மணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராஃபிட்டில் அதை ஏர்ன் பண்ணணும், அதாவது சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியமானது. இப்போ நான் ஒரு 6.5 லட்சம் 6.25 லட்சம் விட்டுட்டேன்னா, நான் இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு எனக்கு 2020 ஆமாம் 2020 இப்போ 2025 இவ்வளோ 5 வருஷம் ஆயிருக்கு. ரெக்கவரி இன்னும் முடியல, பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ டியூரேஷன் பாருங்கள். இதை ஒரே மாதத்தில், ஒரு வருஷத்தில், 2 வருஷத்தில் நான் பண்ணணும்னு நினச்சிருந்தா ரெக்கவரி ப்ராசஸில் நான் இன்னும் அதிகப்படியான லாஸஸ் தான் எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ன்றது எனக்கு பேர்டன் ஆகிடும், இன்னும் எனக்கு லாஸஸ் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கும்.
ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை இது போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்ததுனால தான் வந்துட்டேன். முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை அப்போது நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இங்கே தான் இருக்குது. ஒரு கேபிட்டலில் 1% இல்லைனா 2% மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணி ரிஸ்க்காகவும் அதை வச்சுக்கணும். ₹1,00,000 இருக்குது, அதில் 1000 2000 தான் லாஸ் வந்தால் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். இதுதான் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக 3வது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்டு. இந்த எஸ்எல் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறாங்கள, அதை கம்பல்சரி வைக்கணும். ஆப்ஷன் பையருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல்னால் இதுதான். இந்த ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த கேபிட்டலை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பெஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் மெத்தட் எப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியங்க. அவங்க சைக்காலஜி கெப்பாசிட்டியை தாண்டி சில பேரெல்லாம் 25% 30%லாம் வைப்பாங்க. அதாவது மார்க்கெட்டோட அல்டிமேட்டு ஏற்ற இறக்கம் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ வைப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்க வைப்பாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் நம்ம அப்படியெல்லாம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நம்ம எவ்வளோ வைப்போம்? ஒரு 2% இல்லை 3% வைப்போம். அது கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்போம். வெறும் 2000, 3000, 5000 2-3% வச்சிங்கன்னா ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். இதை தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 30,000 ஒரு 50,000 இருக்குன்னா 30,000க்கு ஒரு 3%, ₹1,00,000 2-3% வச்சா ₹2,000 வரையும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட்டு எஸ்எல் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 ட்ரேட் ஆகுது. அது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 100 பாயிண்ட் இறங்குதுன்னு வைங்க. 100 பாயிண்ட்டுக்கு அவங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது பெரிய பெரிய ஆளுங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நேக்கடாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸை போய் ஆப்ஷன் பையிங்கே எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்கல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைடில் மார்க்கெட் நல்லா ஏற மாதிரி இருந்தால் ஸ்ட்ராடலும் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பட் மார்க்கெட் சைட்வேலையோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இருந்தால் 2 பக்கமும் லாஸ் ஆகும். அதை தான் மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் அதையும் எடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம இந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே மேனுவலாக போய் அதை மாற்றி வச்சுருவாங்க. அந்த தப்பை பண்ணவே கூடாது. ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஆகட்டும்னு விட்டுடணும். இதுதான் மிக மிக இம்பார்ட்டண்ட்டு. 4வது வந்து ஓவர் ட்ரேடிங்கை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லாஸஸை அதிகப்படியாக இன்னும் அதிகமாக செய்ய முடியாமல் இருக்க முடியும். ரெக்கவரி பண்ணுறது அந்த பக்கம் இருக்கட்டும். முதல்ல லாஸஸை குறைக்கணும்ல. அந்த ப்ராசஸில் இறங்கணும்னா ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். சில பேர்லாம் 20, 30, 50 ட்ரேட்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? கடைசியாக லாஸஸோ இல்லை அதிகப்படியான புரோக்கரேஜ் ஃபீஸோ கட்டுற மாதிரி தான் முடியும். அது சில பேர் 5, 10 அப்படின்னு ட்ரேட் பண்ணுவாங்க. 5 கூட ஓகே தாங்க. 10 எல்லாம் ஓவருங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து வேறு இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட் எப்போவுமே காலையில் நிஃப்டி 50 நல்லா டவுன் வந்து அடுத்த கேண்டிலே வந்து சடனாக ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து இது யார் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா இந்த கேண்டில் இப்படி வரும்ன்ட்டு? ஸோ இங்கே எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்குமா? அதுக்கப்புறம் ஃபர்தராக அது மறுபடியும் கீழே வந்தது. அங்கே ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்குமா? மறுபடியும் மேலே போயிடுச்சு, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி த்ரோ அவுட்டாகவே அந்த 10 மணிக்குள்ளே எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்கும். இதில் நம்ம ட்ரிகர் பண்ணாமல் சரி நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சுருந்தா என்ன ஆகும்? இந்நேரம் ஹெவி லாஸ் போயிருக்கும். காலையில் 10 மணி 11 மணிக்கு வரையும் இதுதான் நடந்தது நிஃப்டி 50ல் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பெரியில். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ரெவென்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 3 ட்ரேடு இல்லைனா சில பேர் 5 ட்ரேட் பண்ணுவாங்க. நான் 3 தான் பண்ணுவேன், 5லாம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஆசைப்பட்டு 5 ட்ரேட் பண்ணோன்னா அன்றைக்கி லாஸில் தான் முடியுது. இது எனக்கு அனுபவத்தாலே உணர்ந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டேன். அதனால் 3 ட்ரேடு
செட்டப் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. அதாவது மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கா இல்லை ரெசிஸ்டண்ட்டில் இருக்கா, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்காமல் ஒரு அசம்ஷனில் மார்க்கெட் மேலே இங்கேருந்து மேலே போயிடும், இங்கேருந்து கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரேடு கண்டிப்பாக எடுக்காதீங்க. எடுத்தால் அதிகபட்சமாக லாஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இன்னும் லாஸஸ் அதிகமாக தான் ஆகும். 5வது பாயிண்ட்டு, கரெக்ட் டைம் கரெக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் 25,890 ட்ரேட் ஆகுது. இதுக்கு சப்போர்ட்டு எங்கே இருக்குது, ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது? 25,900 சப்போர்ட்டு 3 கோடி கிட்டே இருக்குது. ஆனால் ரெசிஸ்டண்ட்டு 3,24,00,000 இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது, அந்த 25,900 போனால் டச் பண்ணால் இறங்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் பையர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க அப் சைடில். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு லாஸஸ் வரும். பிஇ சைடில் இருந்தால் லாஸ் வரும், கால் சைடில் இருந்தால் ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிக்கணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது அதெல்லாம் எப்படி திங்க் பண்ண முடியும்னா, மார்க்கெட்டில் நம்ம லைவில் இருந்தால் மட்டும்தான் புரியும். திடீர்னு நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், செல்லை பார்ப்போம், 25,900 இருக்குது மார்க்கெட்டு. சரி, ஓஐ சார்ட்டை செக் பண்ணி பார்த்தா ஓஐயில் வந்து 25,900 ரெசிஸ்டன்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ அங்கேருந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி பிளைண்டாக போய் எடுக்கக்கூடாது. செல்லை பார்த்துட்டு மார்க்கெட்டில் சார்ட்டில் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு மேலே ஏறுமா இல்லை ஃபர்தராக இன்னும் அங்கேருந்து மேலே போயிடுமா இல்லை கீழே வருமானதை சார்ட்டில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ கரெக்ட் டைம் என்ட்ரி எடுக்கிறது, கரெக்ட் டைம் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சில பேர்லாம் 9:15 9:30 அந்த டைமு, அந்த பிட்வீன் டைமுக்குள்ளேயே எடுத்துருவாங்க ட்ரேடை. 9:15 ஓப்பன் ஆகுதா 9:20 எடுத்துருவாங்க. அது நேரம் நல்லா இருந்தால் ப்ராஃபிட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நேரம் தான் நமக்கு நல்லா இருக்காது, எப்போவுமே லாஸ் தானே வருது, அது லாஸஸில் தான் முடியும். ஸோ எடுத்தவனையுமே 9:15 9:20 9:25 ஒரு லாஸ் 2,000 3,000. அப்போது அன்றைக்கி ட்ரேடோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், படுகேவலமாக தான் இருக்கும். ப்ராஃபிட்டே வந்தாலும் லாஸஸில் தான் முடியும். இந்த அனுபவம் வந்து அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான என்ட்ரி கரெக்டான எக்ஸிட்டை நம்ம சூஸ் பண்ணணும். எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணணுன்னா, நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்கிறது தான், ஐடிஎம் தான், இல்லைன்னா ஏடிஎம் தான். அவுட் ஆஃப் த மணி பக்கமே போகக்கூடாது. ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, அது கண்டிப்பாக ஒரு 3-4 லட்சம் இழந்துட்டா அதை ரெக்கவரி பண்ணுறதுன்றது ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் பண்ணி ஆகணும். நம்ம மடமடன்னு ஹை குவான்டிட்டியை போய் வாங்கிட்டு ஒரு ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 10 குவான்டிட்டி வாங்கிறோன்னா 750 குவான்டிட்டி வந்துடும். அப்போது அது ப்ராஃபிட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, லாஸஸ் வந்தால் அப்போ உங்களோட லாஸஸ் ரெக்கவரி ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? அதிகப்படியாக தான் ஆகும். ஸோ இந்த ரெக்கவரி ப்ராசஸ்ன்னு நம்ம உள்ளே வந்துட்டோம்னா கண்டிப்பாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வர மணியை ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி ப்ராஃபிட் வருதுன்னா அதை தக்க வைக்கிற அந்த நாலேஜ் நமக்கு வேணும், டேலண்ட் வேணும். அப்போது இதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, எமோஷன் ட்ரேட் பண்ணக்கூடாது, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் வருது அதில். ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபாவா 1000 ரூபாவா அது போதும். இது மாதிரி 20 நாளைக்குன்னா அதுவே எவ்வளோ ஆகும், 20,000 ஆகுமா? அப்போது இந்த மாதிரி தான் ரெக்கவரி ப்ராசஸ் பண்ணணும். பெரிய பெரிய ஆளுங்களை விடுங்க, நம்ம ரீட்டைலர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரீட்டைலர்ஸோட லைஃப் இது தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தானே நடக்குது. ஒரு நாளைக்கு 500 1000 அப்படின்ற ப்ராஃபிட்டை பிடிக்க முடியுன்றதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆப்ஷன் பையிங்கில். ஜாக்பாட் ப்ரைஸு, அந்த லக்கி ட்ரா அந்த கான்செப்டில் உள்ளே வந்தீங்கன்னா ரெக்கவரி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த ரெக்கவரி ப்ராசஸுடைய இன்னும் லாஸஸ் அதிகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த டபுள் த குவான்டிட்டி, ரிவெஞ்ச் ட்ரேடு இதெல்லாம் டோட்டலாக உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துடணும் ஆப்ஷன் பையிங்கில். அப்படிலாம் இருந்தால் தான் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல் வந்து ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டோம், அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஃபர்தர் ட்ரேடிங்லலாம் நம்மளால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அது முடிஞ்சு போச்சு.
இனிமேல் இன்னும் அதிகப்படியான லாஸ் வராமல் தடுக்கணும். அந்த லாஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஒரு நாளைக்கு 500 1000 கிடைக்குதோ அதை அப்படியே தக்க வைக்கிற அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த ட்ரேட் பண்ணும்போது ஒரு ரூ. 1000 ரூ. 2000 லாஸ் வந்துடுது. இன்றைக்கி அந்த சரி 2-3 ட்ரேட் ஆடிட்டோம். சரி 2000 லாஸ் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கான ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. நேற்று பண்ண தப்பை மறுபடியும் அங்கே பண்ணாதீங்க. மறுபடியும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டியில் நம்ம மாட்டிக்கிறோம். அதை கரெக்டாக இன்னொரு வாட்டி ப்ரெடிக்ட் பண்ணும். ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம், 2 வாட்டி ஆகலாம். ஆனால் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால் அந்த கண்டினியூஸ் ப்ராசஸை நம்ம கொண்டு வரணும் லைவ் மார்க்கெட் பண்ணும்போது. இப்போ மார்க்கெட் 25,900 ட்ரேட் ஆகுது. 25,900 ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டு இன்னும் அங்கே போய் தொட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். இது ஃபர்தராக அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபர்தராக மேலே போகுமா, அந்த பையிங் ப்ரெஷர் அங்கே வருமா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா 25,900 ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,950 அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இது ஃபர்தராக இன்னும் எவ்வளோ தொலைவு போனால் அது திரும்பும் அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கணும். திங்க் பண்ணால் அப்போ புட் சைடில் போனோம்னா 500 1000ன்றதை அழகாக சம்பாதிக்கலாம். என்ன ஒன்று, எடுத்த உடனே 500 1000 கிடைக்காது. நம்மளை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுப்பான். ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் அதுலேயே பாதி பேர் வெக்ஸ் ஆகிடுவாங்க. என்னடா லாஸே வருதுன்ட்டு அங்கே போய் புக் பண்ணுவான். ஆனால் அது டைம் முடிகிற டைமில் பார்த்தா நமக்கு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கும். ஸோ இதை ஜட்ஜ் பண்ண தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் இந்த ட்ரேடிங் ஜேர்னலில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கண்டினியூஸாக லாஸ் வந்தால் அதை அன்றைக்கான ட்ரேடை முடிஞ்ச அளவுக்கு 2-3 ட்ரேடுக்கு மேலேயும் லாஸ் வந்திருக்குன்னா அதை அன்றைக்கான ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். இப்படி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் பல பேரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷார்ட்டாக இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். புதுசாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை மேண்டேட்டரியாக வச்சே தீரணும். எமோஷ்னல் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங், க்ரீடி ட்ரேடிங், அந்த என்ன ஒன்று சொல்லுவாங்களே, விட்ட காசை பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ட்ரேடிங், மார்க்கெட் எனிமியாக நினச்சி அதை சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஒரு சின்ன ட்ரேடில் ஒரு மினிமமான ப்ராஃபிட் வருதா அதை தக்க வச்சுக்க தெரியணும். நல்ல ட்ரேட் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்க, மார்க்கெட்டு ஒரே நேரத்தில் இறங்குறான். எவ்வளோ ஏற்ற இறக்கம் வருது அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரைஸோட வேல்யூ என்ன ஆகும்? ஒரு சமயம் ஏறும், ஒரு சமயம் இறங்கும். ப்ராஃபிட்லேயும் வருவீங்க, லாஸ்ட்லேயும் வருவீங்க. அது மாறி மாறி அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நல்ல ஓரளவுக்கு கீழே வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அங்கேயே அரைச்சிக்கிட்டு இருந்தால் தீட்டா எஃபெக்டில் அதுவும் போயிடும். ஸோ இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷர்ஸாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது இந்த கொஸ்டின்லேருந்து பார்க்கும்போது. ஸோ நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த இனிமேல் வரக்கூடிய லாஸஸை கம்மி பண்ணலாம். இதுதான் வழி. கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுக்கணும், கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணணும். கிடைக்கக்கூடிய லாபத்தை அதை தக்க வைக்கணும். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் எடுத்தாலும் அதிகப்படியாக 1 இல்லைனா 3க்கு மேலே ட்ரேட் பண்ணவே கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த பல வகையான ட்ரேடெல்லாம் பண்ணவே கூடாது. மார்க்கெட் எனிமியாக நினச்சி நம்ம போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ட்ரேடையும் அக்ரெசிவாக பண்ணவே கூடாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம இனிமேல் வரக்கூடிய லாஸஸை அவாய்ட் பண்ணலாம். கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இழந்த அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா. நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க கேட்டதுக்காக நான் என்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு இதில் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.